வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதின ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா 90க்கு 81 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ 91 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு போயிருக்கு. எந்தெந்த சம்மில் எந்தெந்த கொஷின்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட பப்ளிக் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட குரூப் பார்த்தீங்கன்னா லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் ரைட் பண்ணியிருக்காரு. 1 மார்க் பார்த்தீங்கன்னா நீட்டாக ரைட் பண்ணியிருக்காருங்க. ஆப்ஷனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுதியிருக்காரு. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் 1 மார்க்ஸை லாஸ்ட்டு எழுதலான்னு விட்டுட்டு லாஸ்ட்டு டைம் இல்லாமல் வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதிட்டு வருவீங்க. அப்போ ஆப்ஷன் மட்டும் எழுதிட்டு வரீங்கனாலே உங்களுக்கு மார்க் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் ஆப்ஷன் மட்டும் எழுதினாலும் தரமாட்டாங்க, ஆன்சர் மட்டும் எழுதினாலும் தரமாட்டாங்க. நம்ம ஆப்ஷன் வித் ஆன்சர் எழுதினா தான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணி 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு காலம் க்ரியேட் பண்ணி ஆப்ஷனுக்கு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி ஆப்ஷன் எழுதி ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஆப்ஷன் எழுதி ஆன்சர் எழுதுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கரெக்டான மெத்தடு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸே அட்டன் பண்ணுங்கப்பா. ஏன்னா 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 21 மார்க்கில் மேக்ஸிமம் 15 1 மார்க்ஸ் புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. அந்த 15 1 மார்க்ஸுமே நீங்கள் புக் பேக்காக படிச்சிருந்தால் கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் 1 மார்க்ஸே ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேப்பர் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. இந்த பேப்பர் நல்லா தான் எழுதியிருப்பாங்க. அதனால் அது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதனால் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸே எழுத பாருங்கள். அதுக்கப்புறம் 1 மார்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 2 மார்க்ஸ் தெரியுதா, 3 மார்க்ஸ் தெரியுதா, 5 மார்க்ஸ் தெரியுதோ, அதில் எந்த பகுதி உங்களுக்கு தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு பகுதியும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பகுதி போங்க. இப்போ எனக்கு 2 5 மார்க் தெரியுதுன்னா ஃபஸ்ட்டு 2 எழுதிட்டு அதுக்கப்புறம் 2 மார்க் தெரியுதுன்னு அப்படி எழுதாதீங்க. 5 மார்க்கு 7மே தெரிஞ்சால் 7 5 மார்க் எழுதிடுங்க. அப்புறம் 2 மார்க் 7 தெரிஞ்சால் 7 எழுதிடுங்க. அப்புறம் 3 மார்க் 7 தெரிஞ்சால் 7 எழுதிட்டு ஒவ்வொரு பகுதியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்க. அதான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். திருத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் எழுதுங்க. சேஞ்ச் பண்ணாலும் அந்த பகுதியை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 5 மார்க் எழுதுங்க, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க், அப்படின்னா 5 மார்க் 3 மார்க் 2 மார்க், அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இப்படி கூட ரைட் பண்ணிக்கோங்க. 23 பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். அப்போ ஒவ்வொரு அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஃபார்முலாஸு கன்ஃபார்ம் 1 மார்க் இருக்குப்பா. நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளம் போடுறப்பையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எழுதி அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராப்ளம் போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியான மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் காம்படிஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், அப்போ அதையும் ஃபார்முலா போட்டு ஆன்சர் போட்டுட்டாரு, மார்க் கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரெவன்யூ ரிசிப்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அப்போ 4 எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்காரு. 2 மார்க்னால் மேக்ஸிமம் 4 எழுதலாம். 29 பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன் டேலி ERP 9, அப்போ அந்த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் குட்வில்லுக்கான கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட், அதுக்கு 1 மார்க்கு 1/2 மார்க் தருவாங்க. நார்மல் ப்ராஃபிட்டுக்கு 1/2 மார்க்கு, சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு 1/2 மார்க்கு, குட்வில்லுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இப்படி தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டினா என்னென்னு எழுதிட்டு டைப்ஸ் எழுதியிருக்காரு. உங்களுக்கு எந்தெந்த கொஷினுக்குலாம் அவங்க டைப்ஸ் கேட்கலனாலும் உங்களுக்கு டைப்ஸ் தெரியுது, எக்ஸாம்பிள்ஸ் தெரியுதுன்னா, நீங்கள் ஃபார்முலா தெரியுதுன்னா எல்லாத்தையுமே அந்த கொஷனுக்கு எழுதிட்டு வைங்க. அது வந்து நமக்கு மோர் அட்வான்டேஜாக இருக்கும் அந்த பேப்பருக்கு. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் ஆஃப் குட்வில் கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா உங்களுக்கு 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தான்ப்பா மார்க் கொடுப்பாங்க. நமக்கு வந்து குட்வில் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம குட்வில் தப்பாக போட்டாலும் மேலே இத்தனை கண்டுபிடிச்சிக்கிட்டால ஒரு 2 மார்க் ஆர் 1.5 மார்க் ஆச்சு கொடுப்பாங்க. ஆனால் குட்வில்லுக்கு தான் வந்து ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. குட்வில்லை நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைடில் கூட ரஃபாக கூட கால்குலேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட பாருங்கள். நார்மல் ப்ராஃபிட், சூப்பர் ப்ராஃபிட், குட்வில் அழகாக ஃபார்முலாஸ் எழுதி பாக்ஸ் பண்ணியிருக்காரு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு ஃபார்முலாவுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பண்ணி எழுதுங்க. அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகும், ஈஸியாகவும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கொஷனுக்கும் சப் டாபிக் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு அண்டு ஃப்ளுக்டேஷன் கேபிட்டல் மெத்தட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதை பற்றி 3 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க, மார்க் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டிங் ஆஃப் த மிஸ்ஸிங் ஃபிகர் ட்ராயிங், அப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷனாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், அவர் எப்படி ரைட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 கொஷின்லாம் எப்படி அட்டன் பண்ணியிருக்காரு பாருங்கள். உங்களுக்கு அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள், சம்ஸ் அண்டு எக்ஸசைஸ் இது 2 படித்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்.
ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால் போட முடியுதா பாருங்கள். கொஷின்ஸ்லாம் உங்களால் அக்கௌண்ட்ஸ் போட முடியுதா பாருங்கள். அப்படி நீங்கள் அதை போட்டு பார்த்துட்டாலே நமக்கு கொஷின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேங்கட்டி மெத்தட் எல்லாமே சிமிலராக தான் கேட்க போகிறாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 4 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை தொட்டு நீங்கள் பிடிஎஃப் லிங்க்கை ஃபுல்லாக ஒவ்வொரு கொஷினாக எப்படி ரைட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக ரைட் பண்ணுங்கள், நீட்டாக ரைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் கூட ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள் போதும். அப்படின்லாம் சின்ன சின்ன வேர்டெலாம் மிஸ்டேக் ஆனால் நீங்கள் அடிக்காதீங்க. அந்த சின்ன சின்ன வேர்டை லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு 3-4 லைன் பேரா அந்த மாதிரி அடித்தா தான் என்ன பண்ணோன்னா இது என்னால் அடிக்கப்பட்டது, திஸ் வாஸ் ஸ்ட்ரைக் அண்ட் பை மீ, இல்லை திஸ் வாஸ் கட் பை மீன்னு எழுதணும். நீங்கள் சின்ன சின்ன வேர்டுலாம் அடிச்சுட்டு அந்த மாதிரி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.